ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே எப்படின்னு பாருங்கள். ஓகே நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, ஓப்பனில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 196 அப்புறம் 900 கொடுத்துருந்தேன். நல்ல நம்பரு 2மே நல்ல பேட்டர்ன் அது. ஓகே 96 பிசி 96 நல்லா இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, இதில சி போர்டு மட்டும் தான் எடுத்திருக்கான். பி போர்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. அது மாரி சொல்லியிருந்தேன். இந்த மாரி என்ன ஜாயின்ல போடும்போது சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 நம்பர் எடுக்கலாம். ஒரு நம்பர் எடுப்பான்னு பார்த்தேன். ஆனா பிசி இன்னைக்கு 76 இன்னைக்கு வரும்னு நெனச்சேன். ஆனா வரல. 66 திரும்ப ரிப்பீட் 66 அடிச்சிருக்கான். ஓகே. இன்னைக்கு வந்து ரிசல்ட் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே. அத பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ரிசல்ட் என்னன்னு போலாம். நம்ம வந்து ரொம்ப டஃப்பா பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளா தான் அடிச்சிடலாம். என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசி பார்த்தீங்கன்னா 21, ஏசி 21 அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பிசி வந்து 21. ஏசி 21, பிசி 21. அப்போ இதில வந்து ஏபி 21 குறையும். அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து 21 அடிச்சு இந்த 3மே முடிச்சிருப்பான். ஏபி, ஏசி, பிசி சொல்லி முடிச்சிட்டுருப்பான். ஓகேவா? ஏபி 21, ஏசி 21, பிசி 21 3மே முடிஞ்சிட்டுருக்கும் 2டே ஷாட்ல. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இங்க ஏசி வந்து 66 அடிச்சுட்டான். இப்போ ஏசி 66 அடிச்சுட்டான். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிசி 66, ஏபி 66 அடிக்கணும். இதில பிசி 66, ஏபி 66 அடிச்சு இந்த சிங்கிள் ஷாட்ல பார்த்தீங்கன்னா, 2டே ஷாட்ல இதையும் முடிச்சுட்டான். அதே சேம் பேட்டர்ன் தாங்கண்ணா. ஏசி 21, பிசி 21 இதில ஒரு ஏபி 21 சொல்லி முடிச்சான் 3. இங்க ஏசி 66, பிசி 66, ஏபி 66 சொல்லி இதையும் முடிச்சு சிம்பிளா முடிச்சுட்டான். இத வந்து எதிர்பார்க்கல. என்னன்னா நம்ம வந்து 196க்கு 9 வர்றப்ப எல்லா இடத்தும் பார்த்தீங்கன்னா, அந்த 6 வந்துருது. இது 9க்கு பார்த்தீங்கன்னா, அது பவர் 6ஆ கூட இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா, நம்ம எப்பலாம் 9 ட்ரை பண்ணுறோமோ, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 6 வந்துருது கேம்ல. ஓகே. ஓகே. இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம். இதுவும் பாருங்க. நான் ஒரு டெமோ மட்டும் ஒண்ணு சொல்லிர்றேன். சொன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதனால தான். ஓகே. எப்படின்னு பாருங்க. இத மாரி நெறைய டைம் அடிச்சிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். திரும்ப ஒரு வாரல பார்த்துக்கலாம். கொஞ்சம் பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இங்க பி போர்டு பாருங்க. பி போர்டு 2. பி போர்டு 2 அடிச்சு 2 அவுட் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு 2 அடிச்சிருப்பான். இங்க பி போர்டு பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்கும். அடுத்து 2 அவுட் ஏ போர்டுல 6. இங்க பி போர்டு 3. அத எடுத்து 2 அவுட் ஏ போர்டு 3. திரும்ப இங்க பி போர்டு 2ன்னு இருக்கும். அத எடுத்து ஏ போர்டு 2 சொல்லி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் பி போர்டுல என்ன அடிக்கிறானோ, அடுத்து ஏ போர்டுல வந்து கரெக்ட்டா அடிச்சுட்டு வருவான். கரெக்ட்டா 2 நாள் கேப்பு. கரெக்ட்டா வந்து பி போர்டு 2, ஏ போர்டு 2, பி போர்டு 6, ஏ போர்டு 6 இத மாரி வந்து கரெக்ட்டா வந்து பி போர்டு அடிக்கிற நம்பர் ஏ போர்டு வந்து அடிப்பான். இது 2 நாள் கேப். இத வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்ல அடிப்பான். இல்ல 1 நாள் கேப் அடிப்பான். இல்ல கன்டினியூவா அடிப்பான். இத மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் தொடர்ந்து அடிச்ச கேம்லாம் இருக்கு. என்னன்னா, இப்போ இன்னொரு கேம் அத பாருங்க. தொடர்ந்து அடிச்சிருப்பான். என்னன்னா, இங்க பி போர்டு பாருங்க. பி போர்டு 2, பி போர்டு 2, சி போர்டு 2, இங்க பி போர்டு 6, இங்க சி போர்டு 6, இங்க பி போர்டு 5, அத எடுத்து சி போர்டுல 5, அப்ப இங்க பி போர்டு 0ன்னு இருக்கு. அப்ப அடுத்தது சி போர்டு 0 வரணும். அது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சி போர்டு வந்து 0 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இது வந்து கரெக்ட்டா இந்த மாரி பேட்டர்ன்லாம் வந்து எப்பயாவது வரும். நமக்கு அந்த பார்க்கும்போது நம்ம கரெக்ட்டா கிளிக் ஆயிடுச்சுன்னா, ஓகே பெரிய வின்னிங்கா இருக்கும். அதனால நம்ம வரும்போது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது தப்பில்ல. ஏன்னா இத நம்ம ஃபுல்லா எழுதிட்டா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த 4 நம்பர் தொடர்ந்து நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்க. இத வச்சு தான் நம்ம திரும்ப அடுத்த பேட்டர்ன் எடுக்க போறேன்னா, இங்க பாருங்க. தொடர்ந்து ஒரு 4 நம்பர் இத நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த 4 நம்பர மட்டும். கொஞ்சம் டீப்பா பாருங்க. பிசி வந்து 27. ஓகே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 62. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 56. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 05. ஓகேவா? இப்போ நமக்கு 5வது நாள் என்ன வருதுன்னா கேம் இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க பி போர்டு 2 அத எடுத்து சி போர்டுல 2ன்னு அடிச்சான். இங்க பி போர்டு 6 அத எடுத்து சி போர்டுல 6ன்னு அடிச்சான். இங்க பி போர்டு வந்து 5 அத எடுத்து சி போர்டுல வந்து 5ன்னு அடிச்சுட்டான். அப்ப இங்க பி போர்டு வந்து 0ன்னு இருக்கு. அப்போ நமக்கு சி போர்டு 0 வரணும். இப்போ இங்க பெண்டிங் ஒரே நம்பர் 7 இருக்கு. அந்த 7 எடுத்து இங்க வச்சானாக்கா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இந்த பி போர்டுல என்ன நம்பர் இருக்கோ, அதுதான் சி போர்டுல இருக்கும். இங்க 7க்கு 2க்கு 2 இருக்கு. 6க்கு 6 இருக்கு. 5க்கு 5 இருக்கு. 0க்கு 0 இருக்கு. இங்க 7 இருக்கு. இங்க 7 இருக்கு. அப்போ பி போர்டும், சி போர்டும் பார்த்தீங்கன்னா, ஒரே நம்பர் தான். இதுல எதுவுமே வந்து மாறி இருக்காது. இப்ப இத மாரி வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பி விளையாடலாம். பிசி கொஞ்சம் பெரிய வின்னிங்கா அடிக்கலாம். அதுக்காக தான். ஓகே. இப்ப இதே கேம பாருங்க. திரும்ப இத மாரி ஒரு கேம் வரும்போது நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருதோ வரலையோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து போன மாசம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 048 கரெக்ட்டா ஒரு 13 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு 302ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். திரும்ப ஒரு 13 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி 839 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த நம்ம 3 நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்க. இந்த 3 நம்பர் டைப் பண்ணாக்கா, நமக்கு வந்து 0
ஏபி மட்டும் டைப் பண்ணிக்கலாம். ஏபி மட்டும் பாருங்கள் 04. அடுத்து பார்த்தீங்கன்னா 330, 302க்கு 30. அடுத்து பார்த்தீங்கன்னா 803. ஓகேவா? இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏ போர்டு 0 எடுத்து இங்கே பி போர்டில் வந்து 0 அடிச்சிட்டான். இங்கே ஏ போர்டு 3 அதை எடுத்து பி போர்டில் வந்து 3 அடிச்சிட்டான். இங்கே ஏ போர்டு வந்து 8 அதை எடுத்து பி போர்டில் வந்து 8ன்னு வைக்கணும். அப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ அந்த ஏ போர்டில் 4 வந்துடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே தான் இங்கே 0க்கு 0 அடிச்சிட்டான், 3க்கு 3 அடிச்சிட்டான், 8க்கு 8 அடிச்சிட்டான். அப்போ இந்த 4 வந்து இங்கே ஏ போர்டில் வந்துச்சுன்னா கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஏ போர்டும் பி போர்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான், 0 3 8 4. அதே தான் அதே பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 3 8 4. அப்போ 48 வந்து அந்த கேம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது புரியுதா பாருங்கள். ஓகேவா? ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் படி தான் இது. அப்புறம் நமக்கு ஏபி வந்து 48 வரலாம். இந்த 48 வந்தால் என்ன வரும் மட்டும் பார்க்கலாம். இதை 48 வரலாம். அப்படி இல்லைன்னா 48க்கு ஃபுல் பவர் வந்து பவரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து பவர் நம்ம ஸ்ட்ரைட்டாக அடித்தா பவரில் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அடித்து 48ன்னு சொல்லி ஒரு ஏபி ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு என்னென்னா அது பவரில் வரதுக்கு மேக்ஸிமம் அதிக வாய்ப்பு இருக்குதுனால நான் பவரில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணுறவங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு பவரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? 48 ஓகே, அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 48 வந்தால் நமக்கு வந்து பிசி வந்து என்ன வேணால் 85 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள், பிசி பார்த்தீங்கன்னா 87. ஒரு நாள் வந்து லீவ் விட்டோம் கரெக்டாக வந்து 87, ஒரு மாதம் விட்டு 86, ஒரு மாதம் விட்டு 85. அப்போ நமக்கு ஏபி 47 வந்தால் 485ன்னு ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுவே பார்த்தீங்கன்னா 48க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 93. அப்போ 93 வந்தால் நம்ம என்ன வரும் பார்க்கலாம். எனக்கு வந்து நாளைக்கு ஏ போர்டு 9 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள் 7 0 70. அதை நோட் பண்ணிங்க. 70ல் ஒன்று கம்மி பண்ணால் 69. அடுத்த நாள் பாருங்கள் 9 6. அப்போ திருப்பினா 69. அப்போ 69 70 சொல்லி கரெக்டாக இந்த பேட்டர்ன் முடிச்சிருப்போம். அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு ஏ போர்டு பாருங்கள் 70. இப்போ நமக்கு ஏ போர்டு வந்து 9 வந்தால் 69 70 சொல்லி கரெக்டாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏ போர்டு வந்து 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து 48 ஏபி எடுத்திருந்தோம். 48க்கு பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் 9. அப்போது எனக்கு என்னென்னா நாளைக்கு ஏ போர்டு 9 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. 9 வந்தால் நமக்கு சி போர்டு என்ன வரும் மட்டும் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த 9 6 9 6 3 ஒரு பேட்டர்ன் தெரியும். சில பேருக்கு வந்து தெரியாது. என்னென்னா 4 3 7 ஒரு பேட்டர்ன் சொல்லிவிட்டு இங்கே என்னென்னா பி போர்டு மட்டும் பாருங்கள் 0 கரெக்டாக 3 நாள் விட்டு 7, 3 நாள் விட்டு 4, 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து 3 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி நிறைய பேட்டர்ன் அடிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7 4 3 ஒரு பேட்டர்ன் மாதிரி அது கரெக்டாக 0லேருந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ நாளைக்கு வந்து பி போர்டு 3 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அப்படி 3 வந்தால் சி போர்டு மட்டும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டு மட்டும் 1 அடிச்சுட்டு 3 நாள் 1 அடிச்சுட்டு 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 2 சொல்லி ஒரு ப்ளஸ் பண்ணி அடித்தான். 1க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 2ன்னு அடித்தான். அடுத்து இந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6 கரெக்டாக இந்த 6ன்னு இருக்குது. இப்போ இந்த 6க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 7. அதை சொல்லிட்டு நாளைக்கு 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7 எனக்கு என்னென்னா 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ வந்து ஏசி வந்து 97, பி போர்டு 937 சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அது வந்து நீங்கள் பவரில் ட்ரை பண்ணுற மாதிரி ஏபி 48. இந்த 2 ஆப்ஷன் தான் நான் கொடுக்குறேன். ஒன்று பவரில் இல்லை ஸ்ட்ரைட்டாக. இது 2 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலாம். தொள்ளாயிரத்தி 37 வரலாம். ஏன்னா வந்து கரெக்டாக ஒரு 2 மாதம் கேப்பில் கரெக்டாக அடிச்சிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 17ன்னு அடிச்சிருந்தான். பிசி வந்து 17. 2 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 27. 2 மாதம் விட்டு பிசி வந்து 37 வரும்னு நினச்சா நீங்கள் வரல. நம்ம வந்து தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம கேம் அன்றைக்கி தான் அடிப்பான்னு சொல்ல முடியாது. 2 நாள் முன்னாடி தள்ளி அடிக்க வாய்ப்பு இருந்தாலும் அந்த 37 வந்து இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் 937 சொல்லி ஒரு நம்பர் சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்னென்னா நம்ம வந்து ஒன்றா தள்ளி முன்ன பின்ன அடிக்கிறது. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 10ன்னு அடிச்சிருப்பான். அடுத்த நாள் பிசி பாருங்கள் 11 10 11. அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 12 அடி ஏசி வந்து 12 அடிக்கணும். அவன் என்னென்னா ஒரு நாள் தள்ளி தான் ஏசி வந்து 12 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏன்னா பாருங்கள் 10 11 அடுத்து 12 சொல்லி என்ன பண்ணான்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிருப்பான் அன்றைக்கி அடிக்காமல். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 39. 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 40. அப்போ 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 41 வந்துருக்கும். அவன் என்ன பண்ணான்னா பிசி 41 பார்த்தீங்கன்னா அவன் 5 நாள் விட்டு கேப் எடுத்தான். ஃபஸ்ட்டு 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 39 40 41 பார்த்தீங்கன்னா இங்கே 52 வரும்போது வந்திருக்கணும். அவன் தள்ளி 2 நாள் 3 நாள் தள்ளி தான் எக்ஸ்ட்ரா அடித்தான். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 37 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 37 பார்த்தீங்கன்னா இங்கே 17
பிசி 17, பிசி 27, பிசி 37 இங்கே வந்திருக்கணும். அதனால் அங்கே வராமல் அவங்க ஒன்றா தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏ போர்டு 9, பி போர்டு 3, அப்போ நமக்கு சி போர்டு வந்து 7 வரதால 937 ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த 93க்கு ஃபுல் பவர் வந்து 48. 48 வந்து 485 சொல்லி 1 ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஜி. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 485, 937 இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்க ஜி, பார்க்கலாம்.